சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னதான் சோசியல் மீடியாக்கள் மூலியமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட, அது எல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் கேட்டகரியில தான் வரும். ஆனா ஃபிசிக்கலா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போதோ, ஒரு ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான், நமக்கு மேனுவல் ஒர்க் மூலியமா வர்ற அந்த இன்கம் அப்படிங்கிறது என்னைக்குமே ஸ்டாண்டர்டாவும், செக்யூராவும் இருக்கும். ஏன்னா, என்னோட சேனலே பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சேனல். சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமா என் கூட இருந்த, எனக்கு மிகப்பெரிய அளவுல வருமானத்த குடுத்த ஒரு அற்புதமான சேனல் பார்த்தீங்கன்னா, நான் தொழில் பண்ற அனைத்து விஷயங்களுமே அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவேன். தொழில்ல ஒரு வருமானம் வந்தாலும், எனக்கு அந்த செய்யற தொழில வச்சு YouTubeல வீடியோ போடுறது மூலியமா அதுல ஒரு எனக்கு வருமானம் வந்தாலும், அந்த வீடியோக்கள் மூலியமா நெறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்ப் பண்ணவும் செஞ்சேன். நெறையா தொழில் ரீதியான ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா தொழிலுக்கு தொடங்குறதுக்கான நிறைய உதவிகளை அந்த சேனல் மூலிமா நான் பண்ணினேன். அப்படி பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த அந்த ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சேனலோட கண்டென்ட் டாப்பிக்கை நான் மாற்றினேன். அரசியல் சார்ந்த சில வீடியோக்களை நான் போட ஆரம்பித்தேன். அந்த அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நான் போடும்போது அந்த சேனலை பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் நான் தப்பாக கூட அந்த வீடியோக்கள்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லை. என்னோட 7 வருட 8 வருட உழைப்பில் என்னுடைய உழைப்பு கடின உழைப்பால் உருவான தொழிலை பற்றின பல வீடியோக்கள் அந்த சேனலில் நான் போட்டிருந்தேன். அந்த சேனல் மூலியமாகவும் எனக்கு நிறையா வருமானம் கிடைச்சிது. எனக்கு தொழில் ரீதியாகவும் நிறைய வருமானம் கிடைச்சிது. அந்த மாதிரி ரெண்டுலேயுமே எனக்கு அனுபவம் இருக்கிறனால என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கோட்டை அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா நம்ம உருவாக்குற அந்த கோட்டையும், ஹார்ட் ஒர்க் மூலிமா உருவாக்குற அந்த கோட்டையும் எது ஸ்டாண்டர்டாக பேரலாம் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஒரு படி மேலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்லேருந்து வந்தது தான் நிற்கும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்னது, ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் நீங்கள் வீடியோஸ் போட்டு அது மூலிமா சோசியல் மீடியா மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிலையில்லாத ஒரு வருமானம், செக்யூர் இல்லாத ஒரு வருமானம். என்னோட சேனல் டெர்மினேட் ஆன மாதிரி நிறையா பேருக்கு சேனல் அந்த சமயத்தில் டெர்மினேட் ஆச்சு தான். நல்ல கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட்டு, செம்ம கிரியேட்டிவாக கண்டென்ட் போட்டவங்க நிறையா பேரோட சேனல் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட சேனல் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சேனல் உங்களுக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பேரலாக எதுவுமே மேனுவலான ஒர்க் இல்லை அப்படின்னா, வருமானத்துக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, மேபி இது உங்களுக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மொத்த சாம்ராஜ்யமே ஜீரோ ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா அடுத்து உங்களோட மைண்ட்ல வேற சிந்தனையே வராமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எப்பவுமே போகக்கூடாது. என்னைக்குமே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கணும். ஒரு பக்கம் இது போகுது அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வச்சு நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க்கில் நமக்குன்னு இன்னொரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நிச்சயமாக வச்சிருக்கணும். இதை நிறையா பேர் பண்ணுற தப்பு. ஆனால் நான் தெளிவாக இதை ஆரம்பத்திலேருந்தே பண்ணினேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பல முயற்சிகள் செஞ்சு தோல்வி அடைஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் ஸ்மார்ட் ஒர்க்கை யூடியூப்பில் வீடியோக்கள் போட ஆரம்பித்தேன். அதை வச்சு மட்டுமே நான் எதுவுமே பண்ணல. நான் பேரலாக பார்த்தீங்கன்னா என்னோட நீண்ட வருட கனவான பல தொழில்களை பேரலாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த தொழில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அதை அப்படியே லைவாக எடுத்து வீடியோக்கள் நான் போட ஆரம்பித்தேன். எனக்கு லைவில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கை அந்த பிஸ்னஸை வச்சு நான் வீடியோக்களை போட்டு அது மூலியமாகவும் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ரெண்டுல எதில் பாதிப்பு வந்தாலும் ஏதாவது ஒன்று தான் நமக்கு பாதிப்பாகும். அப்படி ஏதாவது ஒன்று பாதிப்பாகும்போது நமக்கு பேக்கப்பாக இன்னொன்று இறந்ததுனால என்ன நம்மளோட இன்கம் உடனே சடனாக பாதிக்கு பாதி குறையுமே தவிர, ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கபலமாக ஏதோ ஒன்று இறக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு வாய்ப்பும் உடஞ்சி போச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே நமக்கு வராமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் நம்ம என்றைக்குமே உருவாக்கவே கூடாது. அதனால் எல்லாருமே உஷாரா என்ன நமக்கு வேணும் ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பேரலால் எதையாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க.
முக்கியமாக சுயதொழில் அப்படிங்கிறது, ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. நான் என்னதான் வேலைக்கு போனாலும் என்னோட வாழ்வாதாரம் இப்படியே தான் இருக்குது, என்னால் இப்படி சுயதொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து சுயதொழில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த சுயதொழிலோட அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் அதில் சம்பாரித்து பாருங்கள். அந்த உழைப்பில் அந்த தொழிலில் கிடைக்கிற அந்த வருமானத்தோட சுவை, ருசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. பிஸ்னஸ்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா மாசக்கணக்கில் நீங்கள் போய் சம்பளம் வாங்குற ஒரு மாத சம்பளத்தை சுயதொழிலை டெவலப் பண்ணி ஒரே வாரத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும். வருஷ கணக்கில் சம்பாதிக்கிற வருமானத்தை சுயதொழிலை டெவலப் பண்ணி ஒரே மாதத்துல உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுதான் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிராக்கல் அப்படிங்கிறது. இதை வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இறங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எதையுமே சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்கள்ல. ஆனால் நான் சொல்லவும் செய்வேன், செயல்லையும் நிறையா பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணமும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சேனலில் இருக்கிற பழைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே பாருங்களேன். எல்லாமே நான் ட்ரை பண்ணது, எனக்கு பிடிச்சிது, நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ, ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் வீடியோக்கள் அதிகமாகவே நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போனா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மெனக்கெட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு தொழில் மட்டும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி அப்படிங்கிறது எப்படியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா தோல்வியாக இருந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மீண்டும் தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். அந்த தெளிவு உங்களை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தாட்ஸு. இது என்றைக்குமே மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பார்க்குறதோட நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒன்றை மட்டுமே நம்பிக்கிட்டு எப்போவுமே நம்ம இருக்கக்கூடாது. எதாவது ஒன்று பேரலாக 2 சோர்ஸ் இருக்கணும். 2 சோர்ஸுமே இதுக்கு குறைவான டைம், இதுக்கு அதிக டைம் ஒதுக்குற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் 2மே நம்மளோட கண் பார்வையில் இருக்கணும். அப்போ தான் 2ல இருந்துமே நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். 2ஓட ருசியும் நம்மளால் ருசி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயங்கள் நிறைய பேர் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்குது. என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட பர்சனலாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? இல்லை நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அப்படி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.